கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது டாக்டர் நல்லி குப்புசாமி அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். நல்லி அப்படின்ற ஒரு பிராண்ட் இவ்வளவு வருஷமாக மக்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கு. ஸோ நல்லி அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது ஆந்திராவில் குடும்ப பேர் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கோத்திரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால் அவங்க நல்லின்றது கோத்திரம்னு வச்சுக்கலாம். அவங்க ஃபேமிலி நேம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்தியா பூரா போய் எங்கெங்கேயோ போயிருப்பாங்க. நாளைக்கு சம்மந்தம் பண்ணுறதுன்னு போனால் நல்லின்னு இருந்தால் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, நம்ம கசின்ஸ் ஆகிடும் அடையாளத்துக்காக. அதனால் அவங்க நீங்கள் கடைசியில் செட்டின்றது கூட போட மாட்டாங்க. பட் ஃபேமிலி நேம் இருக்குது. இப்போது முடி பங்கார் செட்டி, அது மாதிரி பேர்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் ஆந்திராவில் அது மாதிரி குடும்ப பேர் சேர்த்து இருக்கும். நம்ம ஜஸ்ட் என்னன்னு போட்டுருவோம், நம்ம ஃபுல்லாக போட மாட்டோம். அவங்க அதை ஃபுல்லாக போடுவாங்க. இதுதான் காரணம். ரொம்ப வருஷமாக நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். 1970 ஒரு தரம் காஞ்சி மகாபெரியாவில் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தபோது அவர் அப்போ தான் அங்கேருந்து புறப்பட்டு கலவைக்கு போயின்ட்டுருக்காருனாங்க. மாதத்துக்கு ஒரு தரம் கலவைக்கு இவருடைய குரு பரமகுரு. ஏன்னா பரமகுருக்கு அம்மா போட்டிருந்தது. அதனால் அப்போ அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது, இப்போவும் கிடையாதுன்றாங்க. அவருடைய அடுத்த பட்டம் வர வேண்டிய இளையவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவருக்கு சர்வீஸ் பண்ணியிருந்தார். அவர் பரமகுரு சித்தி ஆகிட்டார். இவரும் ஒரு வாரத்தில் இவருக்கு அம்மா போட்டு கொடுத்து இவரும் சித்தி ஆகிட்டார். அதனால் பக்கமாக வரும். அதுக்கு இவருடைய குரு அவர் அந்த 2வது சித்தி ஆனார் இல்லையா. அதனால் அவர் குரு பரமகுருவுக்காக ஒவ்வொரு மாதம் அந்த திதிக்கு போயிட்டு வருவார். அப்போது நடந்தே போவார். மோரணம்னு ஒரு வில்லேஜுக்கு அங்கே தங்கியிருந்தார். போன ஜனங்களாக இருந்தாங்க. அவர் எப்போ வந்தாலும் இது மாதிரி வயலாக இருந்ததுன்னா எப்படியும் பம்ப் செட் இருக்கும், அது ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்கோம், அங்கே தான் தங்குவார். அந்த மாதிரி நாள் அவர் வந்திருக்காரு. இப்போ நமஸ்காரம் பண்ணிட்டோன்னா அவர் நீங்கள் கேட்ட இதே கேள்வி கேட்டார். நல்லின்னு போடுறீங்களே, அது என்ன, அதோடய அர்த்தம் என்னன்னு கேட்டார். நான் உங்களுக்கு சொன்ன பதிலே சொன்னேன். அப்போ இங்கேருந்து 1 மைல் வலதை பக்கம் போனோன்னா ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு பேர் நல்லி அப்படின்னாரு. அவ்வளோதான். அவர் ஒரு பாதி தான் சொல்லுவார். அப்போ அதுதான் ஊர்தான் அர்த்தத்தில் சொன்னார். அப்புறம் போனோம் அதே மாதிரி ஒரு அகரகாரம் இப்படி ஒரு தெரு, அப்படி மொத்தம் 20 வீடு இருந்து குக்கிராமம். அது மேபி அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம். ஆனால் பரவலாக பேசப்பட்டது எப்படின்னா ஓல்டு மெட்ராஸ் ப்ராவின்ஸ் ஒரிசாவோட சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஹோல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஹோல் ஆஃப் தமிழ்நாடு, கர்நாடகா எக்ஸப்ட் மைசூர் சமஸ்தானத்தில் பைக்புரா, வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் நம்மகிட்ட தான் இருந்து. அதே மாதிரி அதை சுருக்கமாக சவுத் கர்நாடகா, நார்த் மலபார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளோட சேர்ந்துருந்து இங்கே இவ்வளோ பெரிய ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா. அதில் இருந்தது மைசூர் சமஸ்தானம், ட்ரவங்கூர் சமஸ்தானம், கொச்சின் சமஸ்தானம், 3 தான் பைக்புரா நம்ம கையில் இருந்து. அப்போது அதான் பழைய விஜயநகர எம்பையர் காலம். அவங்க காலத்தில் என்ன பண்ணாங்க, இவங்களெல்லாம் அப் டு நாகர்கோவில் நமது இருந்து. நாகர்கோவில் கோவிலுக்கு அப்புறம் அந்த கன்னியாகுமரிக்கும் அவர் திருநெல்வேலி ராஜா கிட்ட இருந்து. அப்போ இவங்கெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க பூஜை செய்கிறவங்க, ஸ்கல்ப்சர்ஸு, அப்புறம் பில்டிங் கட்டுற கொத்தனார்ஸு, அப்புறம் மர வேலை செய்கிறவங்க, பொற்கொள்ளர்கள், இவங்க எல்லோரும் அப் டு நாகர்கோவிலுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க செட்டில் ஆனப்போ நாங்கள் இங்கே ஹம்பியில் இருந்தோம். நாங்கள் இங்கே காஞ்சிபுரத்து செட்டில் ஆனோம். அப்புறம் விஜயநகரம் பேர் பற்றி யாரும் திரும்பி போக முடியல, அப்படி இருந்துட்டாங்க. அப்படி வந்தோன்னு இதுதான் நான் நினச்சிருந்தேன். அவர் சொன்னா இது கூட இருக்கலாம். அதாவது அந்த நல்லின்ற ஊர்லேருந்து வந்ததாக இருக்கலாம். ஆக மொத்தம் ஃபேமிலி நேம் அல்லது ஊர் நேம்னு வச்சுங்க, அது கம்பல்சரியாக அப்படி போட்டது. இது நல்ல ஒரு பிராண்ட் நேம் உருவான பிறகு ஒரு தரம் அந்த ஸ்டேஜ் தானாக வரது தானே. படிப்படியாக ஒரு காலகட்டத்தை நல்லின்னு ஒரு பிராண்டுன்னு ஏற்றக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தது. அப்போது நியூஸ் வீக்கு இந்த அமெரிக்காவில் இருந்தார் ஒரு மேகசினு, அதில் ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருந்தான் இந்தியாவை பற்றி போடும்போது. அங்கே ஒரு உதாரணமாக, அதாவது பிராண்டட் ஐட்டம்லாம் நிறைய உருவாகிட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் காட்ரேஜ் நல்லி அப்படின்னு போட்டிருந்தான். அப்போ அது பெருமையாக இருந்தது. அந்த சன் அது பத்திரமா வச்சுருக்கேன் அந்த புஸ்தகத்தை. அந்த மாதிரி அப்போ தான் சரி நமக்கு உலகமே ஏற்றுக்கக்கூடிய இல்லை சம்மதிக்கக்கூடிய ஒரு பிராண்ட் நேம் வந்ததுன்னு நினச்சிட்டோம். இது ஒரு காரணம். இது ஒரு விஷயம். இன்னொன்று ஒரு தரம் நான் வெளியில் இருந்தேன், ஒரு அம்பாசிடர் கார் போயிட்டு இருந்தது.
போயிட்டு இருந்து எங்களை தாண்டிடுச்சு. யாரோ ஃபாரினர் உள்ள உட்காந்தேன். அது அங்கே என்ன பண்ணால் அது ஒன்வே எங்கள் ரோடு, அதனால் திரும்பி வர முடியாது. குமரன் கிட்டக்கு போய் நின்றது, இறங்கி ஒரு ஃபாரினர் இங்கே வந்தார் நடந்து. நான் வாசல்லே இருந்திருந்தேன். வந்துட்டு அப்புறம் நான் கிட்ட வண்டி தாண்டிட்டு அப்போ தான் நல்லின்னு பார்த்தேன். வேர்ல்டு வைட் ஃபேமஸ் பிராண்ட் இல்லையா அவங்களுக்கு. அதுக்கு அவங்க கடையை பார்க்கணும் வந்து உள்ளே வந்தார். வந்தோடனே அப்புறம் நான் விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். அவர் விசிட்டிங் கார்டு கொடுத்தார். அவர் வந்து பேட்டானுடைய சேர்மன். பேட்டா ஓடுது. பேட்டா இல்லாத ஊரே கிடையாது. ஐ திங்க் கனடான்னு ஞாபகம் எனக்கு. ஹெட் ஆஃபீஸ் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது. அது எனக்கு பெருமையாக இருந்தது. இந்த நல்லி வந்து பிராண்ட் நேம் இல்லையான்னு அவர் சொன்னது. சொல்லிட்டு அப்புறம் எங்கள் இதை பற்றி ஒன்று கேள்வி கேட்டார். நான் சொன்னது ஒரு சின்ன புஸ்தகம் எழுதியிருக்கேன், உங்களுக்கு நான் அனுப்பட்டமான்னு. அவர் வந்து அந்த பேட்டா அந்த தமிழ்நாட்டில் உள்ளதோ அல்லது சென்னையில் உள்ளதோ பார்க்குறதுக்கு வந்தார். பேட்டா ஷோரூம் இதில் உஸ்மான் ரோட்டில் இருந்து. நான் அங்கே தான் போயின்ட்டுருக்கேன், நான் அங்கேருந்து என் பிஏவை அனுப்புகிறேன், நீங்கள் அந்த புஸ்தகம் மட்டும் கொடுத்து அனுப்புங்க. அப்புறம் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். அதாவது பெருமையாக இருந்தது. வேர்ல்டு வைடு ஃபேமஸ்ஸு பேட்டா வந்து என்ன நம்மளை பிராண்டுன்னு சொல்லிட்டு சொன்னது. அது இயற்கையாக காலகட்டத்தை இவங்க என் சன் வந்த பிறகு தான் சொல்லணும். அவன் தான் பிரான்ச்சஸ் ஆரம்பித்தான். இப்போ வேர்ல்டு வைடு 40 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்தியாவில் ஒரு 30 பிரான்ச் இருக்குது. ஃபாரினில் ஒரு 10 பிரான்ச் இருக்குது. அது அமெரிக்காலேயே வந்து ஃப்ரீமான்ட்டு, நியூ ஜெர்சி, அப்புறம் சிக்காகோ, ப்ளஸ் கனடாவில் வந்து டொரண்டோவில் இருக்குது, லண்டனில் இருக்குது, இங்கே துபாய், அப்புறம் சிங்கப்பூரில் இருக்குது. இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதில் சிட்னியில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்தாங்க. இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இது இந்த வேர்ல்டு வைட் போனப்புறம் கொஞ்சம் எல்லாருக்கும் பரிச்சயமான நேம். ரொம்ப பேர் இந்தியன்ஸ் இங்கே தான் அங்கே போயிருக்காங்க இல்லையா, அவங்க அங்கேருந்து லெட்டர் எழுதி நாங்கள் இங்கே தான் இப்போ அங்கங்கே வாங்கிக்கிறாங்க. இது அப்படி கொஞ்சம் இது மாதிரி ஒரு பிராண்டுன்னு உருவான பிறகு என் சன் வந்து நல்லின்னு தான் போடுவான். வேர்ல்டு வைடு எங்கே பிரான்ச் நாங்கள் என்ன டீல் பண்ணுறோன்னு போட மாட்டான். டெல்லிக்கு போனபோது கூட அதாவது விளம்பரம் நிறைய வார்த்தைகள் இருந்தால் படிக்க மாட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லணும் அது மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கான்சன்ட்ரேட் சொன்னேன். ஏதோ 2-3 காமிச்சார். ரொம்ப சுருக்கமாக இருக்குன்னு சார்னேன். அப்போ சொன்னால் நல்லியும் டெல்லின்னு போட்டார் ஒரு பக்கத்துக்கு. இது கரெக்டாக இருக்குது சார், எப்படி போடுங்க சார். என்ன டீல், நாங்கள் என்ன டீல் பண்ணுறோம்னு இல்லை, சில்க் சாரீஸ். அப்புறம் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் அப்புறம் பின்னாடி அது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது. அது நான் போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன், நல்லியும் டெல்லி. அது அங்கங்கே இது வைக்கிறாங்களே லைட் போஸ்ட்டில், யார் நல்லி டெல்லின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல, இந்த லேடிஸ்க்கு தெரியும். அது இதில் பார்த்து அப்புறம் போய் விசாரித்தேன். அப்புறம் சில்க் சாரீஸ் விற்கிறோம்னு சொன்னாங்கன்ட்டு அது ஒரு தமாஷா ஒரு கட்டுரை ஒன்று போட்டிருந்தார். அந்த மாதிரி நல்லினால இப்போது ஃப்ரிட்ஜிடேர்னு அந்த காலத்தில் வரும். ஃப்ரிட்ஜிடேர்ன்றது கம்பெனி பேர். எல்லோரும் ஃப்ரிட்ஜிடேர், உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜிடேர் இருக்கா அப்படிதாங்க நிஜமான பேர் உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் தான் அந்த ஃபுல் நேமு. அந்த கம்பெனி வந்து ஃப்ரிட்ஜிடேர்னு பேர் வச்சான். ஃப்ரிட்ஜிடேர்னு சொன்னால் அது ரெஃப்ரிஜிரேட்டர் குறிக்கிறதுன்னு அர்த்தம். அது மாதிரி நிறைய சொல்லலாம். கார்ட்ரேஜுன்னா இந்த சேஃப்டி லாக்கர்ஸ் அண்டு பீரோஸு, அது மாதிரி அந்த பேர் சொன்னால அவங்க என்ன டீல் பண்ணுறாங்கன்னு சில இது தெரியும். அப்போ அது மாதிரி இப்போ இதுவும் அந்த நிலைக்கு வந்துவிட்டோம் நம்ம. அதனால் நான் சில்க் சாரீஸுன்னு டீலிங் இன் சில்க் சாரீஸும் போட அவசியம் தான். அது வந்து ஏதோ கடவுளுடைய அவனுக்கு ஒரு 110 வருஷம் முன்னாடி சாதாரணமாக வீட்டில் ஒரு வியூவரை ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்த தலைமுறை எங்கள் அப்பா, அதுக்கு அடுத்த தலைமுறை 4-3 கிராண்ட் சன் 4th, கிராண்ட் டாக்டர் வந்து 5th தலைமுறை. 5 தலைமுறை கிட்டத்தட்ட இப்போ நடத்தின்னு வந்திருக்கோம். அதில் என்னை ஒவ்வொருத்தரும் பேட்டியின் போது அவங்க கேட்பாங்க, நீங்கள் வருங்கால இளைஞருக்கு என்ன சொல்கிறீங்கன்னு. நான் தான் அவங்ககிட்ட வந்து கற்றுக்கணும், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ என்னை விட கெட்டிக்காரனாக இருக்கான்னு சார், அதை விட கெட்டிக்கார. அது அந்த கிராண்ட் டாக்டர் வந்து ரொம்ப கெட்டிக்காரி. அவள் வந்து இதில் படிச்சுட்டு இருக்கும்போதே, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி படிக்கும்போதே அங்கேயே இந்த கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது இல்லையா, அவளை மெக்கன்சியில் எடுத்துட்டாங்க. அது முடிச்ச உடனே வந்துருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆன்லைன் பண்ணுறதுக்கு யாருக்குமே தெரியல. பழக்கம் நமக்கு புதுசு இல்லையா அது. அந்த சன்னு அப்படியே கடை வேலைலாம் முடிச்சுட்டு சாயந்தரம் 1 hour உட்காண்ட்ருப்பான். இப்போ நான் அதுக்கப்புறம் சொன்னேன், ஆள் தேவையாக இருக்குமா, நீ இங்கே வந்துடு, ஆன்லைனுக்கு எங்களுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டான். வந்தவுடனே அவள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தால், அதனால் எனக்கு வந்து பெங்களூருக்கு ஆஃபீஸ் மாற்றிடணும். பெங்களூருக்கு ஆஃபீஸ் மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா மிந்த்ராலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. சொன்னம்மா நீ போய் கூப்பிட்ட மரியாதை போயிட்டு வா, பட் ஜாயின் பண்ணிட்டாத, எனக்கு ஆள் வேணும். சரி போயிருந்தேன். போனோடனே பெங்களூர் ஆஃபீஸுக்காக இன்டர்வியூ ஒன்று செலக்டட்ன்ட்டாங்க. என்னடா பண்ணுறது, இப்போ அதை போயிட்டு வந்துடலாம் இருந்துச்சுன்னா அவங்க செலக்டன்னு சொல்லும்போது என்னத்தை மறுத்து பேசுகிறேன்னு
இவன் என்ன சொன்னால், எனக்கு சிகாகோவில் ஒர்க் பண்ணால் என்ன சேலரி கொடுப்பீங்களோ அந்த சேலரி இங்கே கொடுக்குறதா இருந்தால் சேலரி நான் போகிறேன் கொடுக்குறேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியல. சார் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் அப்புறம் சார் இன்டர்வியூக்கெல்லாம் போகாத மாதிரி இங்கே இருந்தேன். அப்புறம் முடிச்சுட்டு வந்தால் பார்த்துட்டு எங்கள் அந்த ஸ்டாக் பூரா சுற்றி பார்த்தா ஹெவி ஸ்டாக் வச்சுருந்தாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில். சேல்ஸ் பார்த்தா 15 லட்சம் இருந்தது இதில் ஆன்லைனில். சொன்னேன், இவ்வளோ ஸ்டாக் வச்சு இவ்வளோ கம்மி டர்ன் ஓவர் பண்ணுறீங்களேன்னு கேட்டேன். சொன்னேன், என்னம்மா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு ஒருத்தங்க தான் தெரியாது, வேறு யாரும் தெரியாது, நான் ஒரு 1 ஹவர் உட்காந்துட்டு போகிறேன். அதெல்லாம் அப்படி இல்லை, இது ஃபுல் டைம் ஜாப். ஆன்லைன்றது நீ எப்போ ஆன்லைன் என்டர் பண்ண நீ வந்து அமேசானுக்கு காம்படிட் பண்ணணும். அவங்க கொடுக்குற சர்வீஸ் நீ கொடுக்கலன்னா போயிட்டே இருப்பாங்க அமேசான்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஆஃபீஸ் ஆரம்பிச்சுக்கிறேன்னு நல்ல வேலை வீட்டு பக்கத்துலேயே இடம் கிடச்சிது. ஒரு 3 ஸ்டோரி பில்டிங். அவங்ககிட்ட 140 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 3 அமெரிக்கன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இதில் அனுபவப்பட்டவங்க. அதை வச்சுட்டு அப்புறம் வச்சு, அதாவது கோவிட் ஆரம்பிச்சது அந்த டைம் இது. ஒரே வருஷத்தில் 15 lakhsலேருந்து 60 crores கொண்டு போனேன் டர்ன் ஓவரை. இன்னும் கூட இப்போ ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு. அதாவது இவங்கெல்லாம் நம்மளோட பிள்ளை இன்னும் கெட்டிக்காரனாக இருக்கான், துணிச்சலாக இருக்கான். அதுக்கு அடுத்து அதை விட துணிச்சலாகவும் இதுவும் இருக்காங்க. இது எது சொல்ல வரேன்னா, நம்மகிட்ட அனுபவம் மட்டும் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களெல்லாம் உட்பட நீங்கள்லாம் அவங்க பேரண்ட்ஸோட எனக்கு பல மணி கெட்டிக்காரங்களாக இருக்கீங்க. அந்த வாய்ப்புகள் வரும்போது உங்களோட பிரகாசம் வெளியில் தெரியுது. நம்ம சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்திரா நோய் எங்கள் பேர் கேள்விப்பட்டிருப்பேங்க. இந்திரா நோயின்னு அவங்க தான் பெப்சினுடைய சேர்மனாக இருந்தாங்க, சிஇஓன்னு நினைக்கிறேன். அவன் வந்து வேர்ல்டு வைடு உலகத்திலே வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸு அதிகமாக தயார் பண்ணுற கம்பெனி பெப்சி. கொக்கோ கோலா பாப்புலர், பட்டு பெப்சி தான் டர்ன் ஓவர் ஜாஸ்தி. அதுக்கு வந்து சிஇஓவாக இருந்தாங்க. அவங்க வந்து டி நகர் தான் அவங்க தயாரிப்பாளர். எங்கள் கடைக்குள்ள வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஹோலி இன்ஜினியர் தான் படித்தாங்க. அதுக்கு மேற்படி படித்து போய் அதுக்கப்புறம் அங்கே பெரிய பதவிக்கு வந்தாங்க. எது சொல்ல வரேன்னா, இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பதவி பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 2 உதாரணம் மட்டும் சொல்கிறேன், இந்த சப்ஜெக்ட் முடிச்சுக்கிறேன். சுதாமூர்த்தி, அதாவது இன்ஃபோசிஸ் சேர்மன் நாராயணமூர்த்தி மிஸ்ஸஸ்ஸு, அவங்க படித்து முடித்தோடனே டாட்டா கம்பெனிக்கு ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த டாட்டா கம்பெனியில் நாங்கள் பெண்களை வேலைக்கு சேர்த்துக்கொள்வதில்லைன்னு பதில் வந்துடுது. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கோவம். உடனே நேராக ஜேஆர்டி டாட்டாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. பெண்களை வேலை சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு பதில் வந்தது. எந்த விதத்தில் நாங்கள் வந்து மற்றவங்களை குறைஞ்சவங்க, என்ன குறைபாடு இருக்குது, எங்களுக்கு புச்சாலித்தனம் இல்லையா, வேலை செய்கிறது ஒழிக்கிறதுக்கு நாங்கள் தயங்குவோமா, அப்படிங்க ஏன் நிராகரிக்கிறீங்கன்னு. அவருக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அவர் இன்றைக்கி நேரில் வந்துட்டு லெட்டர் எழுதினார். இந்த மாதிரி போயிருந்தாங்க. பார்த்தோன்னே யூஆர் அப்பாயிண்டட்னு சொன்னார். அது சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம்மா எங்கள் கம்பெனி ஆரம்பித்து ஒரு லேடியை வேலைக்கு சேர்க்குறது. இந்த மாதிரி எழுதின விதம் பிடிச்சிருந்து துணிச்சலாக. அப்புறம் சேர்ந்தாங்க. அப்போ லேடிஸ்லாம் சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஒன்று. 2வது, அவங்களுக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கப்படலை பெண்களுக்கு. வந்து நான் கொல்லேகால்னு ஒரு வில்லேஜ், சில்க் சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஓல்டு மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இருக்கும்போது நம்மகிட்ட இருந்து இப்போது கர்நாடகா போயிட்டு அந்த கல்யாணத்தில் உட்காந்து அங்கே கன்னடம் தானே அவங்க தாய்மொழி. அந்த முடிஞ்ச உடனே அந்த வாழ்த்து மாடல் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் கூட கொடுப்பாங்க. யாராவது அந்த குடும்பத்துக்கு வேண்டியவங்க வாழ்த்து மாடல் வாழ்த்து. அது வந்து கன்னட எழுத்துல இருந்து எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே சுற்றி பார்த்து குழந்தைங்களாம் உட்காந்தா ஒரு குழந்தை மட்டும் பட்டு பாவாடை, பட்டு சட்டை, நகைலாம் போட்டு, சரி பணக்காரருக்கு கொஞ்சம் இதை படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இது படிச்சுக்கா சும்மா. அதனால் சொன்னேன், எனக்கு படிக்க தெரியாதுன்னா. ஏம்மான்னு கேட்டேன். நான் பள்ளிக்கூடமாக போகல, எங்கள் வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னாவா. அதாவது அவங்கள வந்து, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இவங்களுக்கு படிப்பு, வீட்டு வேலை செய்கிற பொண்ணுக்கு எதுக்கு படிப்புன்ற மாதிரி இருந்தாங்கன்னா. அப்புறம் பெரியவருக்கு என்னங்க அது பார்த்தா பணக்கார வீட்டு குழந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னை எங்கள் ஊரில் யாருமே பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து வாய்ப்பு தரல, அதனால் அவங்ககிட்ட உள்ள அந்த புத்திசாலித்தனம், சாமர்த்தியம்லாம் வெளி உலகத்தை தெரியாமல் போச்சு. இந்த ஒன்று இது கனெக்ஷன் தொடர்பு இல்லைன்னா, குயின் மேரிஸ் காலேஜ் தெரியும் இல்லையா? குயின் மேரிஸ் காலேஜ் வந்து முதல்ல ஒரு 150 காலேஜ் ஆரம்பிக்கு முன்னாடி வச்சுங்களேன், அங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது 150 வருஷம் முன்னாடி. அது வந்து நடத்தியிருந்தவர் ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு இங்கே இருக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. எப்போ அடிக்கடி அங்கே ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாண்டு சண்டை வந்து இங்கே பிரச்சனை வந்துடும், அதனால் சேஃப்டி நான் பாண்டிச்சேரி போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தார். அது 25 ஏக்கர்னு எனக்கு ஞாபகம் அந்த இடம். அது ஹோட்டல் நடுப்புற வச்சுருந்தார்.
யாருக்கா கொடுத்துணுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அப்போ ஆற்காட்டில் ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்தியிருந்தார், பேர் மறந்துட்டேன். அவர் வந்து சென்னைக்கு வந்தார். வந்துட்டு இங்கே ஹோட்டல் நடத்தும் போது இவர் விற்கிறேன்னு சொல்லுவேன், இதை வாங்கினார். வாங்கிட்டு அந்த ஹோட்டல் அதே இவர் நடத்தினே வந்தார். அப்போ என்னாச்சு, அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் அவர் மறைஞ்சிட்டார். அவங்க ஒய்ஃபு தான் இருந்தாங்க. பசங்கள்லாம் 15, 12, 13 இப்படி வயசு. அந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியும். ஏன்னா அவங்க பள்ளிக்கூடம் படிக்க வைக்கல. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறது, அதாவது கணக்கு அவங்க கணக்கு பிள்ளை கொடுக்குறது தான் கணக்கு, அப்படி ஆகி போச்சு. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. பார்த்துட்டு கொஞ்ச நாள் நடத்திட்டு இருந்தாங்க. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு, வேணால் நம்ம டொனேட் பண்ணிடலாம் அதை யாருக்கா நல்ல விஷயத்துக்கு. அப்போ டொனேட் பண்ணும்போது இது எஜுகேஷனுக்கு தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அது அந்த பத்திரத்தில் அந்த டீட்டெயிலாம் இருக்குது. எப்போ 120 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். அது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் அப்போ வந்து கவர்னர் வந்து இடம் தேடிட்டு இருந்தார். அப்போ விளக்காரங்க மறு பெண்களுக்கு ஒன்று கல்லூரி ஆரம்பித்து. அப்புறம் இவங்க இது தெரிஞ்சு யாருன்னு போனால் அவர் அங்கே ராயப்பேட்டை ரோட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. போயிட்டு அவர் கேட்டார், மேடம் இருந்தாங்க. நானே இது மாதிரி யாராவது பெண்கள் கல்வி கொடுக்கணும்னு நினச்சேன், நீங்கள் பணமெல்லாம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு டொனேட் பண்ணிடுறேன். கண்டிஷன் இந்த நேரம் பெண்கள் கல்விக்கு மட்டுமே உபயோகப்படுத்தணும், வேறு ஏதாவது மாறி யூஸ் பண்ணிங்கன்னா எங்கள் வாரிசுகாரத்துக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு அதை எழுதி வச்சுருந்தாங்க. கடவுளாக பார்த்து அது. அப்புறம் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து செக்ரட்டரியேட்டுக்கு எதுக்கோ ஒரு கட்டணம் கட்ட முடியாது இந்த கவர்மெண்ட்டில். அப்போ வந்து இந்த குவீன் மேரிஸ் காலேஜ் கட்டிடலாமான்னு நினச்சிட்டு வந்துருந்து கேட்டிருந்தபோது, நீங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது, இது மாதிரி ஒரு. ஆனால் யாரும் அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்ததில்லை, செய்வழி செய்தாக கேட்டது தான். அப்படி பண்ண முடியாது, கல்வி அதுவும் பெண்கள் கல்விக்கு தான் உபயோகப்படுத்தணுன்னு. அப்புறம் அவங்க போனோடனே அப்புறம் ஃபைல் தேடினாங்க, கிடைக்கல. சரின்னு அந்த இது இருக்கு இல்லையா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அதுதான் மட்ராஸில் அதுதான் ஓல்டஸ்ட் ஆஃபீஸ், சாந்தமில் இருக்குது. அங்கே போனால் அந்த ரெக்கார்டில் கிடச்சிது. அதில் எழுதியிருக்காங்க, கிடச்சி ஒரு கண்டிஷன், இந்த பெண்கள் கல்விக்கு உபயோகப்படுத்துற வரைக்கும் தான் நீங்கள் கவர்மெண்ட் வச்சுட்டுருக்கலாம், மாறி ஏதாவது உபயோகப்படுத்தினா என் வாரிசு ஆட்டோ படிச்சிடணும். அப்புறம் ஒன்று கொண்டு போய் செஞ்சாட்டு போய் காட்டினாங்க, இது பாருங்கள் இது மாதிரி இருக்குது, இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சொத்து கையை விட்டு போயிடும் அவங்களுக்குன்னு. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க, அப்போ நீங்களே வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ அந்த அம்மா வந்து இது எழுதின காரணம் என்னென்னா, நமக்கு தான் கல்வி இல்லாமல் போச்சு, பிற்கால குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்கிறது, இது சொத்து வந்து பிள்ளைங்க எப்படி பண்ணுவாங்களோ ஊன் பண்ணி விடுவாங்கன்னு பயமாக இருந்தாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. இப்போ இல்லைன்னு போகிறாங்க, இவங்க குமாரராணி மீனாமத்தியாக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எஸ்எல்சியே பெரிய விஷயம், அதுக்கு மேலே விட மாட்டாங்க படிக்கிறதுக்கு. அப்போ அவங்களாம் ரொம்ப படிக்கணும்னு ரொம்ப அதாவது வற்புறுத்துனாங்கன்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ ராஜா சார் அண்ணா வச்சுட்டு ஒரு குட்டி பஸ்ஸு, அதுக்குன்னு ஒரு 10 பேர் உட்காரலாம் பஸ் ஒன்று வாங்கியோ ரெடி பண்ணியோ, இவங்க ஃபேமிலி பூரா, இவங்க ஃபேமிலி, ஏஎம்எம் முருகன் செட்டியார் ஃபேமிலி, இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு நெருங்கின சொந்தம் இல்லையா, நேராக ஆயிடுச்சு போய் விட வேண்டியது. அம்மா காலையில் விட்டு நேராக வந்து பேரிஸில் விட்டுடணும், அவங்க வீட்டில் விடணும். அப்படி அந்த மாதிரி வாய்ப்பு உள்ளவங்க படித்தாங்க. மற்றபடி வந்து யாருமே இப்போ என் சிஸ்டர் கூட எஸ்எல்சிக்கு மேலே படிக்க விடல, இவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு நாளுக்கு அவங்க ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படி வருவாள். அப்புறம் எனக்கு குழந்தைகள் வரும்போது தான் அவங்க பிகாம் படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் அடுத்த குழந்தைங்க அடுத்த தலைமுறை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போயிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, கெட்டிக்காரத்தனம் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அது தெரியும், வெளியில் தெரியாது இல்லையா, அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ நீங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க லேட்டாக பிறந்ததுனால. சார், நீங்கள் பத்மஸ்ரீ, கலைமாமணி போன்ற விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லலாம். பத்மஸ்ரீ வந்து பலவித துறையில் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, அப்புறம் ஒரு தொழிலதிபர், அந்த மாதிரி கொடுத்துன்னு வருவாங்க. பத்மஸ்ரீ அதாவது ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் 2 பேர். அந்த வருஷம் 93 பேருக்கு அவார்டு கிடச்சிது. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், அது மாதிரி. அதில் தமிழ்நாட்டு மட்டும் 19 அந்த வருஷம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே தெற்கு இருக்கவங்களை பற்றி அவங்க தெரியவே இல்லை. அந்த வருஷம் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, அப்போ கமிட்டியில் சோ இருந்தார், அது பேர் வந்து அவருக்கு தெரியும் இது யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கோபால்சாமிங்கார் தான் இந்த கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்தார். அதன் பின்னாடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தார். இங்கே ப்ரிப்பேர் பண்ணி 93 பேர் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பும்போது இங்கே செக்ரட்டரியாக இருந்தது கோபால்சாமி சார். அவர் தான் அங்கேருந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் சார். ஒரு 2-3 மாதத்தில் இவர் அங்கே மாற்றிட்டாங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு.
மற்ற இவருக்கு ஒரு லிஸ்ட்டு கைக்கு வந்தது. ஏற்கனவே தெரியும் இவர் இருக்கும்போது அனுப்பிச்சிருந்தாரு. அதனால் ஒன்று கூட குறைக்கல, அப்படியே பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சா அத்தனை பேருக்கு கிடச்சிது. அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தும்போது அப்போ ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தருக்கு தான் கொடுத்தாங்க. பாக்கியெல்லாம் சங்கீதம் பார்த்தா ஒரு 3 பேர் இருப்பாங்க, வேறு ஏதாவது சயின்டிஸ்ட்னா 2 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. அதனால் ஒரு பெருமைக்குரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாக்கியம்னு சொல்லணும். பெரியவங்க செஞ்ச புண்ணியம் அது. இது 2003 இது. அதுக்கு 2-3 வருஷம் 1998 இருக்கணுமா கலைமாமணி கொடுத்தது. கொடுத்தபோது அப்புறம் பொதுவாக ஒரு விமர்சனம் வரும் இல்லையா, வேண்டியவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க, கட்சிக்காரங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அன்றைக்கி ஸ்டேஜில் கலைஞர் பேசுகிறாரு, நான் இவ எல்லாரும் கட்சிக்காரனுக்கு கொடுத்துட்டேன், கட்சி அபிமானுக்கு கொடுத்துட்டேன்ட்டு சொல்கிறாங்க, இந்த நல்லிக்கு கொடுத்துருக்கோம், அவர் என் கட்சிக்காரரா, டிஎம்கேல இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொன்னார். அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய, அதாவது ஒரு நிறைவு, நம்மளுடைய சர்வீஸ் சமூகம் அக்செப்ட் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ பெரிய ஒரு புண்ணியத்தில் கிடச்சிது அந்த பாக்கியம். சார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க நீங்கள், 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். அதில் ஒன்று வெற்றிக்கு 3 படிகள் அந்த மாதிரி நிறைய. ஸோ உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் அதிலிருந்து? நான் எழுதுனது இல்லையா, நான் எழுதுனதுன்னா 2 ஒன்று எனக்கு பாரதியார் பேரில் ரொம்ப இஷ்டம் உண்டு. பாரதியார் பக்தன்னே சொல்லலாம். நான் அவருக்கு பற்றி இது லிஸ்ட்டு எனக்கு தெரியும். ஒரு 10-11 புக்கு தூக்கத்தில் ஒன்று தமிழ்நாட்டு மாதருக்குன்னுங்கிற ஒரு இது, அது இன்றைக்கி சப்ஜெக்ட் பொறுத்துக்கமாக இருக்குமேனு கையில் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி பாரதியார் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப மன நிறைவு கொடுத்து தேடி தேடி விஷயங்கள் எடுக்க முடியாச்சு. அதில் எனக்கு சீனி விஸ்வநாதன் சொல்லிட்டு அவர் பாரதியார் பற்றி அத்தாரிட்டி அவர் தான். இன்றைக்கி கூட யாராவது பாரதியார் பற்றி ஒரு இடத்துல சந்தேகம் வந்ததுன்னா அவர் புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸ் பண்ணி எழுதி சீனி விஸ்வநாதனுடைய தொகுப்புன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த மாதிரி அவர் சிலதெல்லாம் தேடி எனக்கு கொடுத்தாரு. அப்படி தான் அந்த புஸ்தகங்கள் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவரே காலந்தோறும் பாரதியார்னு சொல்லிட்டு ஒரு 13 வால்யூம் அது பண்ணாங்க. 13 வால்யூம் ஆகி என்னாச்சு, அவருக்கு வயசாகிட்டதுனால ஒரு ஸ்டேஜில் படிக்கிறதுக்கு சம்பாதினால அது முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே அந்த 13 வால்யூம், அதாவது அது இல்லாதே கிடையாது. பாரதியாரை பற்றி ரெஃபரன்ஸ் வேணால் அந்த 13 வால்யூம் தான் தேடி எடுக்கணும். அப்படி இருந்து அதுக்கப்புறம் ஒரு வால்யூம் விற்று போச்சு, ஒரு வால்யூம் இல்லை. இப்படி இருந்தபோது மறுபடியும் போட்டால் ப்ரூஃப் யார் படிக்கிறது, அவரால் முடியன்ட்டு அலையன்ஸ் நாங்கள் போடுறோம்னாங்க. சரி, அலையன்ஸுக்கு ரைட்ஸ் கொடுத்தா போட்டு அவங்க ஒரு செட்டு இவருக்கு அனுப்பிச்சாங்க, பிரதம மந்திரிக்கு. பிரதம மந்திரிக்கு ரொம்ப இஷ்டம். நீங்கள் அவர் பேசுகிறது பாருங்கள், வடநாடாக தான் இருக்கும். அங்கே ஒரு பாரதியார் பாடலில் 2 வரி சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார் அவர். அந்த மாதிரி அதனால் பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி அன்றைக்கி டிவியில் ஒரு பாதி பார்த்தா பிரைம் மினிஸ்டர் இருப்பார், இன்னொரு பாதி இவர் இருப்பார், சீனி விஸ்வநாத். ஒரு 15 நிமிஷம் இருக்கும். ரொம்ப பாரதியாரை பற்றி சீனி விஸ்வநாத் பற்றி பாராட்டி பேசினார். அந்த மாதிரி இதனால எனக்கு பாரதியார் ஈடுபாடு அது ரொம்ப பிடிக்கும். பின்னாடி இப்போ மேனேஜ்மெண்ட்டை பற்றி புக்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆன்மீகமாக ஒரு ஈடுபாடு இருந்ததுனால வால்மீகி அறம்னு ஒன்று எழுதினேன். அதாவது இங்கே எல்லோரும் ராமாயணம்னா கம்பராமாயணம் தான் கோட் பண்ணுவாங்க. வால்மீகி ராமாயணம் அது சான்ஸ்கிரிட்டு தெரிஞ்சிருந்தால் அப்போ படிக்கலாம். நான் படிக்கும்போது சான்ஸ்கிரிட் தான், ஆனால் நான் எடுத்துக்கல, அது வேல்யூ தெரியாமல் விட்டுட்டேன். நீங்கள் எதை பாருங்கள், அதாவது புராண இதிகாசம்னு அது ராமாயணம் எடுத்துங்க, அல்லது மகாபாரதம், பாகவதம், இதெல்லாம் சம்ஸ்கிருதம் தான் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன். அதாவது ஒரு மூல நூலை படிக்கிற என்ன மன திருப்தி வேறு, ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே தான் மாறி வந்தான்னு நமக்கு தெரியாது. அதனால் எனக்கு இதில் நான் என்ன பண்ணேன், நீதி சொல்லணும். அதில் அது எத்தனையோ கதைகள் வருது. அதுக்காக ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி கடைசியில் ஒரு என்ன நீதி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு முடிக்கிறது அது மாதிரி. அதனால தான் வால்மீகி அறம்னு சொல்லிட்டு போட்டேன். அதே மாதிரி வியாசர் அறம்னு ஒன்று, அதாவது மகாபாரத்தை பற்றி, அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. ராமாயணம் பிடிச்சிருந்து, ராமாயணத்தை பற்றி இந்த கதை எடுத்து வரும்போது இவ்வளோ குட்டி கதைகள் இருந்தான்னு எனக்கு ஆச்சரியமாக போச்சு. மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும், அதில் ஏகப்பட்ட குட்டி கதைகள் நிறைய வரும் அதில். அப்புறம் முடித்தப்பறம் அதனால் இதுக்கு வால்மீகி அறம்னா அதாவது ஒரு நெறிமுறை, வாழ்க்கை நெறிமுறைன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி வியாசர் அறம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தி கொடுத்த நூல்கள். பாக்கியெல்லாம் எழுதின மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக. பட் இந்த பாரதியார் நூல்களும் இந்த 2 நூல்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுன்னு
திருமணம் ஆகிப்போச்சு. துரியோதனன் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ போகிறதான்னு சொன்னால் ஆமான்னு சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டார். வந்தவுடனே என்னாச்சு, இங்கே 5 பேர் அணுந்துங்க பஞ்சபாண்டன். சகாதேவன் வந்து அந்த ஜோசியம் பார்த்து பலன் சும்மா கட்டிக்காரன். சொன்னதுபடி நடக்கும். அந்த போர் தான் சொன்னோன்னே துரியோதனன் நேராக பொறுப்பிட்டு சகாதேவன்கிட்ட வந்து நான் போரில் ஜெயிக்கணும், எனக்கு தகுந்தபடி நாள் வச்சு கொடு அப்படின்னா இவங்களோட தான் போர் போட போகிறான். இருந்தாலும் தொழில் தர்மத்துக்காக வந்து கேட்டான்றதுக்காக எழுதி கொடுத்துட்டேன். ஒரு நல்ல நாள் எழுதிக்கிட்டான். போயிட்டு உடனே பின்னாடி கிருஷ்ணர் வராரு. என்னடா அவன் கேட்டான், அவனுக்கு ஒரு பலனை எழுதி கொடுத்த அப்படின்னா இந்த தொழில் தர்மம் ஏன்னா அவன் தானடா ஜெயிப்பான், நீ எழுதி கொடுத்தன்னா அவன் தான் ஜெயிப்பான், ஜெயிக்க மாட்டான். எப்படா சொல்கிறேன், நீ தான் ஒருத்தர் இருக்கேன் கூட ஏதாவது கோல்மால் பண்ணி எங்களை ஜெயிக்க வச்சுறேன் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி அதே மாதிரி அவர் அது அமாவாசை ஒன்று குறித்து கொடுத்தான். அவன் என்ன பண்ணால் அதை கிருஷ்ணர் வந்து அமாவாசைக்கு முதல் நாள் தர்ப்பணம் பண்ணிட்டார். அது குளத்தில் உட்காந்து மேலேருந்து கதையில் வளர்த்து சொல்கிறேன். இன்னும் நாளைக்கு தான் அமாவாசை, கிருஷ்ணர் தர்ப்பணம் பண்ணிட்டுருக்காருன்னு சூரியன் வராரு இறங்கி. அப்புறம் சந்திரன் இறங்கி வராரு. வந்துட்டு என்ன கிருஷ்ணா இன்றைக்கி அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறேன்னு, நாளைக்கு தானே அமாவாசைன்னாரு. இன்றைக்கி வந்தாச்சு, எப்படி நீங்கள் 2 பேரும் சேர்ந்தது, 2 பேரும் ஒருத்தர் மறைக்கும் போது தானே அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு போகும் அந்த கதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அதாவது ஜனங்களுக்கு தெரியும் பல தர்மங்கள் சொன்னது, அதாகட்டும் பகவத்கீதை ஆகட்டும். அதே மாதிரி இப்போ நான் படித்தது ராமகிருஷ்ண மிஷன் பள்ளிக்கூடம். இது தொடர்புக்கு இல்லையா சொல்லணும். ஏன்னா விவேகானந்தர் எப்போ ஒழுக்கத்துடன் கூடிய கல்வின்னு சொல்வார். அவர் அது சேர்ந்து இருந்தால் தான் அந்த கல்விக்கு பெருமைன்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு வேலைக்கிழமை காலம்புற 10 காலேருந்து 11 மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அது பேர். அதாவது சமயமே இல்லை, ரிலிஜன் இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அதுக்கு வந்து நேராக சொன்னால் ட்ரையாக இருக்கும் குழந்தைங்க. அதுக்காக நான் சொன்ன மாதிரி ஒரு மகாபாரதமோ பாகவதமோ எடுத்துகிட்டு அந்த நாள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. மகாபாரதமே வந்து அண்ணன் தம்பிக்கு எப்படி இருக்கணுன்றதை பற்றி. இது வந்து ராமாயணம் வந்து பொதுவாக தகப்பனாரும் பிள்ளைக்கும் எப்படி உறவு இருக்கணும்ன்ட்டு அதில் நிறைய குட்டி கதை ஒவ்வொன்றும் ஒரு நீதிமொழி அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப அதாவது நான் வந்து என்னுடைய வகுப்பறையில் கற்றுன்றதை விட பெயர்காலில் கற்றுருந்தேன் நிறைய. வாழ்க்கை பின்னாடி நான் என்னுடைய பொறுப்புன்னு கடையை எடுத்துட்டு நடத்த ஆரம்பித்த போது இந்த ப்ரேயர் ஹாலில் நான் கற்றுன்னு எனக்கு கை கொடுத்தது. அதே மாதிரி எனக்கு வந்து நான் செஞ்ச புண்ணியம், எங்களுடைய தமிழ் டீச்சர் வந்து உவே சாமினாருடைய பேரன் நாராயணன் பேர். ஒரு கிளாஸில் எடுத்தோன்னே அவர் சொன்னார், டேய் இது மட்டும் போகாதரா, அப்போது ஒரு 96 பக்கம் அதான் ஒரு வருஷம் பூரா படிக்க வேண்டிய தமிழ் டெக்ஸ்ட் புக்கு, இதில் எவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், லைப்ரரி போங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட், இது எதுவும் வேணாம், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும். அப்புறம் ஒன்று லைப்ரரி போனேன். நான் வாழ்க்கையில் முதல்ல அப்போ தான் லைப்ரரி நுழைகிறேன். எனக்கு தெரியல எதை எடுக்கிறதுன்னு. அப்புறம் இந்த மாதிரி சொன்னார் சார் டீச்சர்னு. அப்புறம் 2 புக்கு எடுத்து கொடுத்தாரு. அதாவது ஒன்று வந்து மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை, இன்னும் ராமகிருஷ்ண பரமஹம்சன் மொழியமும். அது தெய்வமான விஷயங்களை பற்றி உள்ளது. இது வந்து இவருடைய வரலாறு. எனக்கு வரலாறு 2மே படித்தேன். இவர் வரலாறு எனக்கு பிடிக்கணும்னாலும் படித்தேன். அப்போ முடித்த உடனே அது 4th எனக்கு 13 வயசு இருக்கேன். அப்போது நான் நினச்சிருந்தேன் ஒரு தேசத்துக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு காந்தி வந்து 2 மெயின் பிரின்சிபல் வச்சுருந்தார். ஒன்று சத்தியம், ஒன்று அகிம்சைன்னு. இப்போ நான் வந்து ஒரு ட்ரேடு போகிறேன். நானும் அந்த வயசுக்கு தெரிஞ்சு நான் கடைக்கு போய் நான் பொறுப்பு எடுத்துட்டேன்னா சத்தியம் நேர்மை அப்படி தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடைக்கு வந்து பொறுப்பேற்றுக்க வந்தபோது ஆல்ரெடி அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ இது மாதிரி தான் நடந்தது. கடையிலேருந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன், பொய் பேசக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். அப்புறம் வேறு மற்றதெல்லாம் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது நான் வரத்துக்கு முன்னாடியே வந்து அது அப்படி தான் நடந்துன்னு இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் அது வளர்ந்துருக்குன்னா அந்த சத்தியம்தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அதாவது எந்த காரணத்தை கொண்டும் அதாவது தெரியாதுன்னு சொல்லு, பொய் சொல்லாத. நிறைய பேர் இந்த ட்ரேடில் ஒன்று அது எப்படி சார் வந்து பொய்யே பேசாமல் ஒரு வியாபாரம் நடத்த முடியும், இந்த 96 வருஷம் நடத்தின்னு இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறேன் நான். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை வருது. இந்த பிராண்ட் உருவானதுக்கு இந்த சத்தியம்ன்றது ரொம்ப அளவில் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன். குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். அதே மாதிரி டேட்டு, அதாவது நாங்கள் டெலிவரி கொடுக்குறோன்னு சொல்ல வச்சுங்க, எங்கள் ட்ரேடு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபெஸ்டிவல் இல்லைன்னா மேரேஜ் சீசன் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இப்போ 5ஆம் தேதி மேரேஜ்னால் 1ஆம் தேதி கொடுத்தாகணும். தீபாவளி 31 அக்டோபர்னா நீங்கள் அட்லீஸ்ட் 27 தேதிக்காக கொடுத்தாகணும், தள்ளி கொடுக்க முடியாது. அதனால் 96 வருஷத்தில் நாங்கள் எடுத்த ஆர்டரில் ஒன்று கூட டிலே ஆக கொடுத்தோன்னு கம்ப்ளைண்ட்டு கிடையாது. அது ஒரு முக்கியமான காரணம்.
அந்த சத்தியம் உண்மை பேசுகிறது குவாலிட்டி இல்லை டைம் டெலிவரி. இது மாதிரி சில அடிப்படையான சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணது தான் இதனுடைய வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். தொழில் துணிவு என்னோட என் பிள்ளைக்கிட்ட ஜாஸ்தி இருந்தது. எனக்கு என்னென்னா அதை நான் சொல்லிடுறேன், ஏன் நான் வந்து பிரான்ச் வைக்கலைன்றதை. நான் வந்து 6 வயசுலேருந்து கடைக்கு போவேன். சாயந்தரம் ஆனால் அப்போ வந்து ஒரு 6 கஜம் புடவை 12 ரூபா, 9 கஜம் விட 18 ரூபா, ஒரு சவரன் 12 ரூபா, இன்றைக்கி 55,000 ரூபா. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா வந்து 100 ரூபா சேல்ஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். எங்கள் பக்கத்துலேயே உட்லண்ட்ஸ் கிருஷ்ணாராவ் வந்து பார்க் லன்ச்னு ஹோட்டல் வச்சுருந்தார். அந்த ஐஸ்கிரீமுக்காக வேகமாக முடிச்சுட்டு 7 கிலோ பாண்டிவிஜாரில் இருந்தோம். நான் போயிடுவேன், 90 ரூபாயில் வந்து நிற்கும். இன்னொருத்தர் வந்து ஒரு 6 கஜம் படம் வாங்கினா 102 ஆகிடும். ஐஸ்கிரீம் கிடைக்க சில சமயம் இங்கே நடக்கும், சில சமயம் நடக்காது. அது அப்படி போனது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது எனக்கு இந்த கடையில். இன்றைக்கி கூட இத்தனை கடையில் 3 கடை என் பொறுப்பில் இருக்குது. மெட்ராஸ் ஒன்று, திருச்சி, மதுரை. நான் மதுரைக்கு போய் 2 வருஷம் ஆச்சு, திருச்சிக்கு போய் 1.5 வருஷம் ஆச்சு. நான் கூப்பிட்றாங்க, அப்போ அடுத்த மாதம் வேணாம் அப்படி சொல்லி. அதாவது எனக்கு ஒரு 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 பற்று இந்த கடையின் பேரில் அது அப்படி இருக்கணும்னு சொல்ல. இப்போ நான் யாராவது தொழில் இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அந்த தொழிலை நேசிக்கணும்னு சொல்லுவேன். இல்லை நாளைக்கு பிற்காலத்தில் நீங்கள் வரும்போது எல்லாம் சம்பளம் பாராட்டுலாம் 2வது பட்சம், நீ அந்த லவ் பண்ணணும், அந்த நீ நேசிக்கணும் அந்த தொழிலை, தானாக நீ உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து. அந்த மாதிரி நான் ஐஸ்கிரீமுக்காக போனவன் அந்த கடைக்கு போய் ஆரம்பிச்சோன்னு கடை மேலே ஒரு பற்றுதல் வந்துடுது. ஸோ எனக்கு இந்த கடையை விட்டு வெளியில் போகிறதுக்கு மனசு இருக்காது. அதனால தான் நான் பிரான்ச்சு ஆரம்பிக்க முடியல. ஆரம்பித்த பிரான்ச்சுக்கே நான் போக முடியல, நீங்கள் விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அது மாதிரி ஆச்சு. சன் வேறு மாதிரி, அவன் வந்து இப்போது எல்லா விதமான வசதிகள் இருக்குது, இங்கேருந்து எல்லா கடையும் பார்த்துக்கிறான். டெய்லி சேல்ஸ் வந்துடுது, ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன வேணும் அதுவும் வந்துடுது. அதனால் இங்கேருந்து என் பக்கம் தான் உட்காரான். பார்த்து எத்தனை கடை நான் நடத்துகிறானே தவிர நான் உட்காரும்போது என் பக்கத்துலேயே உட்காரணும். அதெல்லாம் கம்ப்யூட்டர் மூலமாக அவன் பார்த்துக்கிறான். அது என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த ஒரு திறமை இருந்தது, தொழில் துணிவு இருந்தது. எனக்கு வந்து திறமை பற்றி தெரியாது, தொழில் துணிவு இல்லை. இன்னொரு வைக்கலான்னா நாம் இல்லாமல் நடக்குமோ நடக்காதோன்னு அந்த பயம் அது இருந்தது. அவனுக்கு அதையும் மீறி அவனால் நடத்த முடிஞ்சுது. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுடைய கிராண்ட் டாக்டர் இருந்தபோது அவங்க வந்து ஆன்லைன் வந்து பண்ண, அதாவது ரொம்ப என் குடும்பத்தார் நான் பெருமையாக சொல்கிறேன்னு இல்லை, நிஜமாகவே வந்து அதுக்கடுத்த ஜென்ரேஷன் அதை விட கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதாவது நீங்கள்லாம் வந்து என்னோட பல மடங்கு புத்திசாலி, என்னோட பல மடங்கு சாமர்த்தியசாலி. என்கிட்ட ப்ளஸ் எனக்கு அனுபவம் இருக்குது. அது ஒன்று வச்சு தான் நான் உங்களுக்கு எதாவது சில வார்த்தைகள் சொல்ல முடியும். உங்கள் வாடிக்கையாளரே பெண்கள் தான். ஸோ பெண் முன்னேற்றத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது நான் சொன்ன பாரதியார் எனக்கு ரொம்ப இஷ்டம்னு சொல்லிட்டு, நான் படித்தது ராமகிருஷ்ணா மிஷனு. பாரதியார் வந்து அப்போது காங்கிரஸ் மாநாடு கல்கட்டாவில் போயிருந்தபோது உங்களுக்கு தெரியும், விவேகானந்தருடைய லெக்சர்ஸ் பூராவும் மேக்ஸிமம் வந்து அமெரிக்காவில் தான் நடந்தது. இவர் போகும்போது தனியாளாக தான் போனார். அப்போது இவங்க பேச்சு கேட்க வந்து சிஸ்டர் நிவேதி தானே, அந்த பேர் வேறு. அப்புறம் இவர் சிஸ்டர் நிவேதி தான் வச்சார். அவங்க வந்து எல்லாத்தையும் குறிப்பெல்லாம் எடுத்தாங்க. மொத்தத்தையும் இன்றைக்கி நமக்கு விவேகானந்தர் ஸ்பீச்செல்லாம் கிடைக்குதுன்னா காரணம் சிஸ்டர் நிவேதா தான். அப்போது வந்து இவர் வந்து கல்கட்டாவுக்கு போனபோது சிஸ்டர் நிவேதா அங்கே இருக்கான்னு கேள்விப்பட்டு போனார். போயிட்டு நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் உன் மனைவி எங்கேன்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் வந்து அவங்களெல்லாம் அழைச்சின்னு வர பழக்கம் இல்லை, இது மாதிரி விடுதலைக்காக போராடுறேன்னுங்க. முதல்ல பெண்கள் விடுதலைக்கு போராடுங்க, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு விடுதலை தானாக வரும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னேன். இவர் மனசில் அப்படியே சொன்னது நியாயம்னு ஒரு பட்டது. அது எடுத்துட்டா. அதுக்கப்புறம் பெண்கள் விடுதலை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார், கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. அதனால் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. அதே மாதிரி விவேகானந்தரும் வந்து அவர் ஜென்ரலாக அவர் பர்டிகுலராக சொன்னார் பெண்களை. இவரும் பெண்கள் கல்வி பற்றினா அவங்கெல்லாம் வந்து எப்போ முன்னேறாங்களோ அப்போ தான் வந்து நமக்கு தேசத்துக்கு வந்து இவங்க எதிர்பார்க்குற நோக்கங்கள்லாம் நிறைவேறும்னு சொன்னார். அவங்களுக்கு வந்து சரிசமமான உரிமையும் சரிசமமான வாய்ப்புகளும் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க 2 பேரும், நான் படித்தது ராமகிருஷ்ணா மிஷன், பக்தி பாரதியார் மேலே. அதனால் இதில் அப்படியே மனசு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த குழந்தைய படிக்க வைக்காதனால எப்படி ஆச்சுன்னு. அதே மாதிரி அவ்வளோ பெரிய கம்பெனியில் சுதாமூர்த்தியை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் அவங்களே சரி சேர்த்துன்றது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு உண்டான உரிய இடம் கொடுக்கலன்றது எனக்கும் வருத்தம் உண்டு. இப்போ அதெல்லாம் காலங்கள் மாறி வருது. நான் படித்தும் ஒரு இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன். நான் ராமகிருஷ்ணா மிஷனில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் படித்து சரியாக ஞாபகம் இல்லை.
தேர்டுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்குது. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து பாய்ஸும் உண்டு, கேர்ள்ஸும் உண்டு. அதில் ஒவ்வொரு வருஷம் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் வருவேன். அது அங்கேயும் அந்த நாராயணர் எங்கள் கிளாஸ் டீச்சர் இருந்தார். 5ஆந்தேதி பரீட்சை முடியுறதுன்னா இன்னொரு கிளாஸ் மாதிரி வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கில் அது மறுநாள் காலம்பரம் எல்லாேருக்கும் கொடுத்துருவாங்க என்ன ரேங்க்கு, மார்க் லிஸ்ட்டு. அப்போ என் கையில் கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குடா, எப்பவும் பெண் குழந்தைக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் வரும், இந்த 3 வருஷம் நீயே ஃபஸ்ட் ரேங்க் வர எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பாய்ஸ் எல்லாம் கிளாஸ் விட்டு எவனும் வீட்டுக்கு போக மாட்டான், நேராக கிரவுண்டு ஓட்டி போயிடுவாங்க. அங்கே விளையாட்டு 6 மணி 6:30 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. இல்லை கேர்ள்ஸ் அப்படி நேரம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் அவங்க படிக்கிறதுக்கு நேரம் அதிகம் உண்டு. அதனால் வருவாங்க, வந்துடா என்னோடய வாழ்த்துக்கள் உனக்கு சொன்னார். அது ஒரு பெருமையாக இருந்தது. அந்த இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போவே மனசில் பட்டது பெண் குழந்தைகள் தான் நல்லா படிக்கக்கூடியங்கன்னு சொல்லிட்டு. பின்னாடி வாழ்க்கையில் நான் வரும்போதும் அதாவது பெண்கழிவு நிராகரிக்கப்பட்டது, வாய்ப்புகள் தடுக்கப்பட்டது, இதனால தான் இப்போ காலம் மாறி இருக்குது. பார்லிமெண்ட்டில் கூட 33% நினைக்கிறேன் கொடுக்கணும்னு ஆக்டை தான் தெரில. அது அவசியம் செய்யணும். அதாவது எந்த விதத்துலேயும் மாணவர்களுக்கு 1% குறைஞ்சவங்க இல்லை. அது நான் பல உதாரணம் சொல்லுவேன், சில உதாரணங்கள் ஞாபகம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இப்போ சுதாமூர்த்தி விட இவங்க ஹஸ்பண்ட் மூர்த்தி இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்க போகிறாரு. கம்பெனி ஆரம்பித்த பிறகு இப்போ நீ என் கூட வந்துடுன்னு சொல்லி சுதாமா கேட்டார். சரினா இந்த அம்மா லெட்டர் எழுதி கொடுக்கணும் இல்லையா, இது நான் விளைக்கிறேன்னு லெட்டர் ரெடி பண்ணி ஜேஆர்டி டாட்டாக்கிட்ட கொடுக்கலாம்னு ஆஃபீஸுக்கு போனால் அவர் இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் இருந்து. சரின்னு டேபிள் மேலே வச்சு திரும்புகிறாங்க. எய்த்தாப்பில் ஜேஆர்டி டாட்டா பார்த்தார். சார் உங்களை பார்க்க தான் வந்தேன், இது மாதிரி உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னு. சரிம்மா நீ பணக்காரி ஆகிட்ட என்ன பண்ணுவேன்னு கேட்டார். இந்தம்மா எதிர்பார்க்கல அந்த கேள்வி திடீர்னு கேட்ப. நம்ம ஒன்றும் பதில் சொல்ல தெரியல. அதை பற்றி பணக்காரி ஆனேன்னா இதே மாதிரி எந்த சமூகத்திலேருந்து உனக்கு இந்த சம்பாத்தியம் வந்ததோ பணம் வந்ததோ அந்த சமூகத்திற்கு ஓரளவு செலவு பண்ணு அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னும் கம்பெனியே ஆரம்பிக்கல, நீங்கள் சொன்னபடி ஆகட்டும். அப்புறம் வந்தாங்க, அப்புறம் ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனுக்கு இவரே சேர்மனாக போட்டாங்க. ஏன்னா ஒரு டாட்டா இது மாதிரி சொன்னான்ட்டு நிறைய பண்ணிட்டு வந்தாங்க. கல்வி எங்கள் ராமகிருஷ்ணா மிஷனில் ஒரு ப்ரேயர் ஹால் கட்டணும். அதுக்கு என்ன பண்ணோம், அது மாதிரி ப்ரேயர் ஹால் இல்லை. அதாவது நான் படித்த மெயின் ஸ்கூல்லேருந்து அடுத்த நார்த் பிரான்ச் இல்லை. என்ன பண்ணால் இப்போ இவர் நிறைய கல்விக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல இவங்ககிட்ட கேட்போம். ஒரு 1 லட்சம் இவங்ககிட்ட வாங்கிட்டோம்னா ஒரு 12 பேர்கிட்ட ஆளுக்கு 1 லட்சம் வாங்கிப்போம் அப்படின்னு. இப்போ கேட்டோன்னா இப்போ என்ன பட்ஜெட்டாங்க, 12 லட்சம் சொன்னால் 12 லட்சம் செக் எழுதி கையில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ திருந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஹாலுக்கு இன்ஃபோசிஸ் ஹால்னே வச்சோம். அது மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். இவங்க எந்த விதத்துலேயும் மாணவர்களுக்கு மாணவிகள் குறைச்சல்னு சொல்ல மாட்டேன். ஒரு படி மேலே அதை விட கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். சார், வளர்ந்து வரும் தொழிலதிபர்கள் அவங்களுக்கு நீங்கள் தொழிலை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு? ஒன்றும் எனக்கு தொழிலை நேசிக்கணும். ஒன்று பணம் சம்பாதிக்கிறதுன்ட்டு நினச்சிக்கக்கூடாது, அது தானாக வரும். 2வது ஒரு எப்படி நான் சொன்ன சத்தியம், அந்த தொழிலை சத்தியம் நேர்மை இருக்கணும். அப்புறம் பாக்கி இது தொடர்ந்து பாக்கியம் தானாக வரும்னு என்னுடைய அபிப்பிராயம். நான் அப்படி தான் சேர்ந்தேன். இன்றைக்கி கடவுள் இந்த சான்றில் கொண்டு நிறுத்தியிருக்காரு. அந்த தொழிலில் நேசிக்கணும்னு சொன்னப்போ அது இருந்தால் போதுங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு பணமெல்லாம் 2ஆம் பட்சமாக போயிடும், ஆனால் பணம் வந்துட்டுருக்கோம். இந்த உங்களுடைய அந்த தொழில் நேசிக்கிறதுன்னு ஒன்று, நீங்கள் நேர்மையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, இதில் நான் பணம் தானாக வரும். ஹென்ரி ஃபோர்ட் சொல்வார், பணத்துக்கு பின்ன நீ போகாதடா, பணம் ஒன்று தேடி வரும், நீ இந்த பிரின்சிபலோடு நடத்து. அதே மாதிரி தான் இந்த அடிப்படை பிரின்சிபல் தான் பணம் தானாக வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வாய்ப்புகள் கடவுளே கொண்டு கொடுப்பார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கண்ணதாசன் ஜாஸ்தி படிக்கலை, 8th ஸ்டாண்டர்ட் தான் படித்தார். ஹாஸ்டலில் சேர்ந்தேன். அது சொல்லாமல் ஹாஸ்டல் கிளம்பி வந்துட்டார். இப்போ திருச்சியில் இருந்தால் அங்கே இருந்தார், இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் மாடர்ன் ஸ்டுடியோவில் அவருக்கு மாத சம்பளமாக போட்டு அங்கே வச்சு, அப்போ தான் நம்ம கலைஞர் கூட அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய திறமை வெளிப்பட ஆரம்பித்தப்போ ஒருத்தர் கொடுத்தா அவனுக்கு பெரிய அதாவது அந்த நிலையை வேறு எந்த பாடலாசியும் அது மாதிரி. அதாவது இவர்கிட்ட எல்லா திறமை இருந்தாலும் வாய்ப்பு பகவான் உருவாக்கி கொடுத்தாரு. அப்போ தானே அவனை அது இல்லையா யாரோன்னு எடுத்துங்க, அவனுக்கு பகவானாக பார்த்துட்டு அதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டார். ஒரு சாணத்தை வந்துடுறார். நாம் தேடி போக வேண்டியது தானாக கிடைக்கிறது. அந்த மாதிரி அது ஒரு நம்பிக்கை எனக்கு. அது சரியாக இருக்கும், தப்பாகவும் இருக்கலாம். ஒரு மாதிரி நான் எனக்கு என் சூழ்நிலை
எனக்கு பேசும்போது சொன்னால் எனக்கு கல்லூரி படிக்கலைன்றது ஆதங்கம் புகடு இருக்குன்னு. பட் இருந்தாலும் இந்த குடும்பத்தில் பிறந்த பற்றி நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதனால தான் இந்த ட்ரேடுக்கு வர முடியாத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. பல பேர்கிட்ட இப்போ என் சன் வந்து என்ன இருந்தாலும் இந்த ட்ரேடு தானப்பா, இண்டஸ்ட்ரி நடத்துகிற மாதிரி வருமா அப்படின்னு கேட்டான். அப்போ பிர்லா வந்திருந்தார், ஏகே பிர்லா. 1 மணி நேரம் இருந்தார். லேடிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் புரட்டு பண்ண சொன்னேன், நீ இன்டர்வியூ வாங்கினா கூட 5 நிமிஷம் மேலே விட மாட்டாங்க, அவருக்கு அவ்வளோ தான் டைம் கொடுப்பாங்க. 1 மணி நேரம் நம்மளை உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். இது இந்த ட்ரேட்னால தான் நமக்கு கிடச்சிது. எது ஒஸ்ட்டு எது கம்மின்னு இல்லை, நம்ம செய்கிற தொழில் நம்ம முறைப்படி செஞ்சோம்னா அது நிச்சயமாக நமக்கு அந்த பலன் கிடைக்கும். நம்ம இங்கே வராத பெரியவங்களே இல்லை. நான் சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர், அப்புறம் மன்மோகன் சிங்கு, இன்னும் பல பேர், ராஜேந்திர பிரசாத், இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நம்ம நினைக்க முடியுமா? அது ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இவங்கெல்லாம் எதுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு வர போகிறாங்க? இந்த குடும்பத்துக்கு வேண்டிய பொருள்கள் நாம் விற்றுட்டுருக்கோம். அவங்க எப்பவும் குடும்பத்துக்கு பெரிய நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க வந்து தான் அவனை வேறு வழி இல்லை. இப்போது ராஜேந்திர பிரசாதை வச்சுங்க, எனக்கு மீட்டிங் இருக்குமான்னு சொல்லுவார். அவர் குழந்தையோ பேத்தியோ சொன்ன வரமான்னு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதை தவிர நான் எல்லாத்துக்குமே நான் நேசிக்கிறேன்ப்பா இந்த தொழிலை. அப்படி நான் பணத்தை நான் அப்பவும் பார்க்குறதே இல்லை, லாபம் கம்மியாக ஜாஸ்தியாக பார்க்குறது இல்லை, அந்த உழைப்பு வீணாகிறது இல்லை. பிரின்சிபல் அண்டு முயற்சி இது வந்து நம்ம கை கொடுத்தே தீரும். கடவுள் ஒரு சான்றிதழ் கொண்டு தானே சேர்ப்பார். அது எனக்கு 100% நம்பிக்கை உண்டு. இப்போ சினிமா உலகத்தில் பல பேர் பார்த்திங்கன்னா அப்படி தான் வச்சுக்கணும். இப்போ சிவாஜி வந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த இதுக்கு பெரியார் வந்திருந்தார் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அந்த சிவாஜி வேஷம் போட்டனால தான் ஒரு சிவாஜின்னு அடைமொழி சேர்ந்தது. பின்னாடி பெருமாள் மொழியார்னு சொல்லிட்டு நேஷ்னல் தேட்டர்ஸ் வச்சுது, அவரும் ஏவிஎம் சேர்ந்து எடுத்தது பராசக்தி. கொஞ்ச தூரம் படம் பார்த்தப்பறம் இவர் இது இந்த கதாநாயகனுக்கு பொருத்தமான முகஜாடை இல்லை சிவாஜிக்கு அப்படின்னாரு. ரொம்ப ஒல்லியாக குச்சி மாதிரி இருந்தார். அப்புறம் வேறு மாற்றலாமான்னு கேட்டார். முதலியார் வந்து எந்த பெருமாள் வச்சார், சிவாஜி இருந்தால் இந்த படம் இல்லை, இந்த படமே வேணான்ட்டார். ஸோ அப்படி வச்சுருந்தா அப்புறம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சு அப்புறம் உடல் ஆகிட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல எடுத்த காட்சியெல்லாம் குச்சி மாதிரி இருப்பார், பாக்கினா கொஞ்சம் உடம்பு பூசின மாதிரி இருக்கும். அவர் மர்லன் பிராண்டோட மேலே வந்தார். அவரை சமமாக சொல்லிட்டு உலகத்தில் யாருமே இல்லை, அவர் தான் இனிமேல் யாராக பிறந்தா உண்டு. அந்த மாதிரி அவர் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் கடவுளே உருவாக்கி கொடுத்தார். இவர் தேடி போகலையே, இவர் அன்றைக்கி வர போகிறாங்க, பெருமாள் முதலியார் வந்தார். அவர் தான் அவருக்கு படம் எடுக்கிறவான்னு சொன்னார். பாக்கி இயற்கை கலைஞர் கதையோசனை எழுதினார். அது ஒவ்வொன்றும் போச்சு. அப்போது எனக்கு தெரிஞ்சு 10 மாதம் போச்சு அந்த படம். அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்மக்கிட்ட இந்த இது தொழில் பக்தின்னு சொல்லுவேன். எனக்கு தொழில் மேலே ஒரு நேசம் தான் சொல்லுவேன், விருப்பம். 2வது சத்தியம், நேர்மை, இந்த மாதிரி சில குணங்கள் இருந்தோம்னா வாய்ப்புகள் தானாக உருவாகும்னு என்னுடைய நம்பிக்கை. நன்றி சார். ரொம்ப சந்தோஷமாக உங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. காலேஜில் படிக்கிற அதிர்ஷ்டம் இல்லைன்னா கூட காலேஜ் கேம்பஸில் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இறைவனுக்கு வந்து நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. இவ்வளவு நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நேர்களே, மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினருடன் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா மற்றும் சிவசங்கரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம்.